என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய முத்து என்னும் இந்த தியானத்தின் மூலம் உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவனுடைய பிள்ளைகளே, பின்மாற்றத்தை குறித்து நம்ம தியானித்துக் கொண்டிருக்கிறோம். தவறான நபர்களோடு இருக்கிற ஐக்கியம் நமக்குள் பின்மாற்றத்தை கொண்டு வரும் என்று பார்த்தோம். இரண்டாவது, நேற்றைய தினத்தில் தவறான இடங்களிலே நாம் இருக்கும்போது அங்கே ஒரு பின்மாற்றத்தின் ஆவி நம்மை தொந்தரவு செய்யும், நம்ம இழுத்து கொண்டு போய்விடும். ஜாக்கிரதையா இருப்போம். இந்த நாளிலே யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 66, 67 திரும்ப வாசிக்கிறேன். அது முதல் அவருடைய சீஷரில் அநேகர் அவருடனே கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள். அப்பொழுது இயேசு 12 நோக்கி, நீங்களும் போய்விட மனதாய் இருக்கிறீர்களோ என்றார். நீங்களும் போய்விட மனதாய் இருக்கிறீர்களோ? எல்லாரும் போயிட்டாங்களே, நீங்க போய்டுவீங்களா அப்படின்னு இயேசு கேட்கிறார். ஏன் என்று சொன்னால், இயேசுவை விட்டு ஒரு பெரும் கூட்டம் தவறான புரிதலோடு பின்வாங்கி போனார்கள். கொஞ்ச நேரத்துக்கு முன்னால தான் நம்ம பார்த்தோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் ஏன் இந்த பின்மாற்றம்? இந்த பின்மாற்றத்துக்கான காரணம் என்ன என்றால், யோவான் 6:60 நான் வாசிக்கிறேன். அவருடைய சீஷரில் அநேகர் இவைகளை கேட்ட பொழுது, இது கடினமான உபதேசம், யார் இதை கேட்பார்கள் என்றார்கள். இது கடினமான உபதேசம், யார் இதை கேட்பார்கள்? அப்போ ஒரு தீர்மானம் எடுக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து கொடுக்கிற ஆசீர்வாதம் எங்களுக்கு வேணும். அந்த அப்பத்தை ஆசீர்வதித்தார், மீன் ஆசீர்வதித்தார், எல்லாரும் சாப்பிட்டாங்க, நல்லா தான் இருந்துச்சு. ஆனா இப்பொழுது ஒரு பெரிய சவால் என்னவென்று சொன்னால், இவர்களால் ஏற்க முடியாத ஒரு செய்தி என்னவென்றால், என்னையே அப்பமாக சாப்பிடுங்கள். இப்போ இயேசு கொடுக்குற அப்பம் வேணும் அப்படின்றாங்க. ஆனா இயேசுவை வேணான்னு ஒரு கூட்டம் ஒரு முடிவு எடுக்கிறாங்க. இயேசுவே நீங்க வேண்டாம். பாருங்க, இந்த 70 பேரை வைத்து ஆண்டவர் அவ்வளோ அற்புதங்களை எல்லாம் செய்தாலும் இவர்களுக்கு அப்பம் கூட இயேசு கொடுத்த வல்லமை தேவை. ஆனால் இயேசு வேண்டாம். இயேசு கொடுத்த அதிகாரம் தேவை, இயேசு வேண்டாம். இயேசு கொடுக்கிற அப்பம் தேவை, இயேசு வேண்டாம். இந்த மாதிரி நிறைய நேரங்களில் தவறான தீர்மானங்களை எடுத்து பின்வாங்கி போகிற கூட்டம் உண்டு. தவறான தீர்மானத்தினால் வரும் பின்மாற்றம், தவறான தீர்மானத்தினால் வருகிற பின்மாற்றம். இந்த வார்த்தை கேட்டுட்டு இருக்கிற சகோதரனே, சகோதரியே, நிறைய நேரங்களில் தவறான தீர்மானங்களை எடுத்து விடுகிறோம். அந்த தீர்மானம் கர்த்தருக்குள்ளாக அது சரியானதா என்பதை யோசிக்க தவறி விடுகிறோம். தவறான தீர்மானம் யோசித்து பாருங்க. இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்த யூதாஸ் ஒரு பக்கம், இயேசுவை மறுதலித்து போன பேதுரு மறுபக்கம். 2 பேருக்கு மத்தியில் நீங்கள் கவனிச்சிங்கன்னா, இயேசுவை மறுதலித்தவன் மறுபடியும் மனங்கசந்து மனம் திரும்பி இயேசுவினிடத்திலே வந்தான். இயேசு ஏற்றுக்கொண்டார். பின்மாற்றம் சரியானது. ஆனால் தவறான தீர்மானம் எடுத்து இயேசுவை காட்டி கொடுத்தவன் அங்கே தவறான தீர்மானத்தோடு மரிக்க துணிந்து போனான். நான் சாகட்டும் என்று நாண்டு கொண்டு சாகிறான். கேட்டுட்டு இருக்கிற எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இப்படி தான் நிறைய பேர் குற்ற மனசாட்சியினால தவறான தீர்மானங்கள் எடுக்கிறது உண்டு. அவர்கள் வாழ்க்கையில் இதுக்கு மேலே தான் உலக நன்மை தான் வேணும், அல்லது உலகம்தான் எனக்கு வேணும், எனக்கு இது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தவறான தீர்மானங்களை எடுக்கிறவர்கள் உண்டு. அவர்களுடைய அனுபவங்களை பார்த்தீங்கன்னா, உலகத்துக்காக இயேசுவை விட்டு கொடுக்கிறவர்கள், உலகத்துக்காக இயேசுவை வேண்டான்னு சொல்றவங்க, மனசாட்சியிலே கடினப்படுகிறவர்கள் அங்கே தவறான தீர்மானம் எடுக்கிறார்கள். இரண்டாவது, உலகத்தின் மேல் ஆசை கொள்ளுகிறவர்கள் தவறான தீர்மானம் எடுக்கிறார்கள். மூன்றாவதாக, பிசாசின் வஞ்சனையிலே அகப்படுகிறவர்கள் தவறான தீர்மானம் எடுக்கிறார்கள். இந்த யூதாஸ்லாம் பிசாசு உள்ள புகுந்தான் என்று வாசிக்கிறோம். உள்ள புகுந்தவன் பாருங்க, அங்கே அவன் ஒரு தவறான தீர்மானம் எடுத்துட்டான். வஞ்சக பிசாசு இப்படி தான் நிறைய நேரம் உலகத்தில் நீ எவ்வளோ அனுபவிக்கலாம், அதை விட்டுட்டு இப்படி நீ இயேசு ஆலயம் போறிய, சர்ச்சு பைபிள் ஜபோன் போறிய, என்னத்தை கண்டன்னு பிசாசு உங்களை வஞ்சிப்பான். கேட்டுட்டு இருக்கிற தேவனுடைய பிள்ளைய, உங்களை வஞ்சித்து கொண்டிருக்கிறானா? வஞ்சகத்தினால பைபிளை தொட்டு ஜோம் பண்ணி ரொம்ப நாள் ஆயிருக்கலாம், சர்ச்சுக்கு போகாமல் உட்காந்துருக்கலாம், யூடியூப்ல ஒரு 2 பிரசங்கத்தை கேட்டேன் பிரதர் அப்படின்னு உட்கார்ந்துருக்கலாம். இதுவே ஒரு பெரிய பின்மாற்றத்தின் அடையாளம். நீங்க எடுத்த தவறான முடிவு. இன்னைக்கு ஆலயத்துக்கு போவேனான்னு நினைக்கிறீங்களா? அது தவறான முடிவு. இன்னைக்கு டயர்டா இருக்குது, அதனால பார்த்துக்கலாம், அடுத்த வாரம் போய்க்கலாம் சர்ச்சுக்கு நினைக்கிறீங்களா? யோசித்து பாருங்க. ஒரு வாரம் ஃபுல்லா நம்ம ஆஃபீஸ்க்கு போகாம லீவ் எடுப்போமா? ஒரு வாரம் ஃபுல்லாக ஆஃபீஸ்க்கு போகாமல் நம்மளால் லீவ் எடுக்க முடியாது. ஒரு நாள் வேணால் லீவ் எடுப்போம். ஆனால் ஆலயத்துக்கு ஒரு வாரம் முழுவதும் ஆஃபீஸ்க்கு போகாமல் நீங்கள் லீவ் எடுப்பதும், ஆலயத்துக்கு ஒரு நாள், ஒரு ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் போகாமல் இருப்பதும் ஒன்று தான். அதாவது அந்த 6 நாளைக்குரிய ஆகாரத்தை
இந்த ஒரு நாள் போய் உட்கார்ந்து தேவ சமூகத்தில் போய் அங்கே நீங்கள் ஆகாரத்தை வாங்கி வரீங்களே, அது அதற்கு சமமான காரியம். மறந்துடாதீங்க. அதனால ஒரு வாரம் நீங்க சர்ச்சுக்கு போகல அப்படின்னா என்ன நடக்க போகுது, அடுத்த வாரம் போய்க்கலாம் அப்படின்னா அந்த வாரம் முழுவதும் நீங்கள் அங்கே வறட்சியை சந்திப்பீர்கள், நீங்கள் தாகத்தை சந்திப்பீர்கள். உங்கள் வாழ்க்கையில் தண்ணி கிடைக்காம, சாப்பாடு கிடைக்காம வனாந்திரத்திலே அலைந்து திரிவதற்கு சமம். இப்படி நிறைய பேர் யோசிக்கிறதே இல்லை. நான் சும்மா வீட்டில் உட்காந்து ஏதோ 2 மெசேஜை, எனக்கு பிடிச்சமான பாஸ்டர்ஸ் பேசுகிற மெசேஜை கேட்குறேன் அப்படின்னு ஓடுறவங்க இருக்காங்க. தயவு செய்து மனம் திரும்புங்கள். இந்த வார்த்தையை யார் கேட்டுட்டு இருந்தாலும், தயவுடைய பிள்ளைகளை, நீங்கள் ஒருவேளை தவறான தீர்மானம் எடுத்து இன்னைக்கு அப்படி வாழ்ந்து கொண்டிருப்பீங்கன்னு சொன்னால் நீங்கள் மனம் திரும்ப வேண்டும். கடினமான உபதேசம் யார் பின்பற்றக்கூடும் சொல்லி இந்த சீஷர்கள் ஒரு தப்பான தீர்மானம் எடுத்து விட்டார்கள். தானியேலுடைய தீர்மானத்தை கவனித்து பார்த்தீங்களா? பாபிலோனிலே அந்த தானியேலுடைய தீர்மானத்தில் உறுதியாய் நின்றார். எப்போதும் போல தான் முன் செய்து வந்தபடியே ஜெபிக்கிறதிலே அவர் உறுதியாக இருந்தார். இந்த நல்ல தீர்மானம் எடுக்கிறவங்க லைஃப்பெல்லாம் தேவனுக்காக பற்றி எரியும். நல்ல தீர்மானத்தில் தங்கள் வாழ்க்கையை காத்துக்கொள்கிறவங்களுடைய அனுபவங்கள் எல்லாம் தேவனுக்காக வைராக்கியமாக இருக்கும். அதுதான் இன்றைக்கும் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நல்ல தீர்மானங்களை எடுத்து கர்த்தருக்காக வைராக்கியமாக நில்லுங்க. எந்த சூழ்நிலையிலும் உங்கள் தீர்மானத்தில் நீங்கள் ஆண்டவரை முன் வைத்து கொள்ளுங்க. இருதயத்தில் தீர்மானம் செய்யுங்க, வாயில் அல்ல. இருதயத்தில் தீர்மானம் செய்யுங்க. தீர்மானத்தில் தோற்காதபடி தேவனிடத்தில் பலன் கேளுங்க. ஆண்டவர்கிட்ட அந்த தீர்மானத்துக்காக ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணுங்க. ஒவ்வொரு நாளும் அந்த தீர்மானத்தை டெய்லி காலையில் எழுந்து அந்த பைபிளில் இந்த தீர்மானத்தை நான் எடுத்திருக்கிறேன், தீர்மானத்தை ஒவ்வொரு நாளும் புதுப்பித்து கொள்ளுங்கள். தீர்மானத்தில் நிற்க தேவனிடத்தில் பலன் கேளுங்க. தீர்மானத்தை ஒவ்வொரு நாளும் காத்து கொள்ளுங்க. தேவன் உங்களை பின்மாற்றத்தின் ஆவிகளுக்கு விலக்கி காப்பாராக. தவறான தீர்மானம் எடுத்து எத்தனை பேர் வாழ்க்கை இழந்து போனாங்க இல்லையா? யோசித்து பார்த்தீங்களா? இந்த ரிச் யங் ரூலரை குறித்து ஆண்டவர்கிட்ட வந்தும் அந்த செய்தியை கேட்டும் அவன் தன்னுடைய ஐஸ்வர்யத்துக்காக இயேசுவை விட்டு விடுவதற்கு அவன் தீர்மானிக்கிறான். இயேசுவை விட்டுட்டு போவதற்கு எனக்கு இந்த உலகம் தான் வேணும், ஐஸ்வர்யம் தான் வேணுன்றதில் அவன் தீர்மானமாக இருந்தான். அப்படிப்பட்ட அனுபவம் வேண்டாம். உங்கள் இருதயம் ஐஸ்வர்யத்தின் மேலே இருக்குதோ, ஐஸ்வர்யத்தை கொடுத்து ஆண்டவரை விட்டுட்டு உலகத்தின் மேலே இருக்கோ, உலகத்தின் காரியத்தின் மேலே இருக்குதோ, இன்றைக்கி கொஞ்சம் சுதாரித்து கொண்டு ஆண்டவரே எனக்கு நீங்கள் தான் வேணும்னு சொல்லி நல்ல தீர்மானம் எடுக்கலாமா? இயேசுவின் பின்னே நானும் போகிறேன்னு சொல்லிட்டு உண்மையான ஒரு தீர்மானத்தை எடுத்து அவரை பற்றி கொண்டு ஓடுவோம். கர்த்தர் இந்த நாளிலே நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த தீர்மானத்தில் நிற்கிறவர்கள் பின்மாற்றத்தின் ஆவிகளுக்கு விலக்கி காக்கப்படுவார்கள். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். தீர்மானத்தில் நின்று ஜெயிக்க எங்களுக்கு கிருபை தாரும். எங்கள் தீர்மானத்தில் தோற்று போகாமல் ஒவ்வொரு நாளும் அதை புதுப்பித்து கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும். ஒவ்வொரு நாளும் தீர்மானத்திலே ஆண்டவரே நாங்கள் நிற்பதற்கு ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யுங்க. நல்ல ஆவியானவர், இன்றைக்கு எங்கள் கொடுத்த வார்த்தையின்படியே யார் யாரெல்லாம் என்னோடு இணைந்து ஜெபிக்கிறார்களோ உம்முடைய பிள்ளைகள் தவறான தீர்மானம் எடுத்து பின்வாங்கி போயிடாதபடி அவர்கள் குற்றம் குறைவுகளை மன்னித்து பரிசுத்தப்படுத்தி தீர்மானத்திலே தங்கள் வாழ்க்கையிலே தேவனுக்காக வாழுன்ற தீர்மானத்தில் நிற்க உதவி செய்யுங்க. இயேசுவின் மூலமாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இந்த நாளுக்குரிய மனப்பாட வசனமாக தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தின் 8வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணி கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான். God bless you. என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். நம்முடைய விங்ஸ் ஆஃப் விக்டரி ஊழியங்களுக்காக அதிகமாக ஜெபம் பண்ணிக்கோங்க. நம்முடைய 2 ஊழியமும் நம்முடைய 2 கண்கள். ஒன்று, சுவிசேஷத்தினாலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் கொண்டு செல்கிறோம் ஜனங்களுக்குள்ள. 2வது, நற்பணியினால் நற்கிரியினாலே ஆண்டவருடைய அன்பை காண்பிக்கிறோம். எனவே இந்த ஊழியங்களை நீங்கள் தாங்க உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். வருகிற 1ஆம் தேதிக்குள்ளாக நமக்கு சுமார் 5 லட்சத்திற்கு மேலான பண தேவைகள் உண்டு. எனவே முதல்ல ஜெபம் பண்ணுங்க. அதோடு கூட ஒருவேளை இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற நீங்கள் உங்கள் குடும்பத்தின் சார்பாக ஒரு மாதம் 1000 ரூபாய் நீங்கள் கொடுத்து இந்த ஊழியத்தை தாங்கலாம். அல்லது உங்களுக்கு தெரிந்தவர்கள் அவங்களிடத்துல ஒரு 100 ரூபாய் நீங்கள் கலெக்ட் பண்ணி கூட நீங்கள் அனுப்பலாம். இந்த பெரிய தரிசனத்தில் எங்களோடு கூட இணைந்து கொள்ளுங்கள். இந்த 1ஆம் தேதிக்குள்ளாக நாம் செலுத்த வேண்டியவைகள் எல்லாம் செலுத்தணும். தேவன் ஒவ்வொரு மாதமும் அதிசயமாய் நாம் தேவைகளை சந்தித்து கொண்டிருக்கிறார். குறிப்பாக வரப்போகிற மாதத்திலே ஆண்டவருக்கு சித்தமானால் நம்ம இந்த ஹோம் ஃபார் ஏஜ் நம்ம ஆரம்பிச்சிருவோம். அதனுடைய பணிகள், அவைகளுக்கான காரியங்களை நம்ம முழு வீச்சோடு கூட துவங்கி இருக்கிறோம். அதிகமாக ஜெபம் பண்ணிக்கோங்க. நாம் ஆண்டவருக்காக நமக்கு கொடுக்கப்பட்ட கொஞ்ச காலத்தில் பெரிய காரியத்தை சாதிக்க வேண்டும். எனவே நாம் இணைந்து தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவோம். எங்களோடு கூட இணைந்து கொள்ளுங்கள். நம்முடைய எல்லா
டயாலிசிஸ் சென்டர், பீடியாட்ரிக் தெரப்பி சென்டர், நம்முடைய ஐஏஎஸ் அகாடமி, நம்முடைய லைவ்லிஹுட் சென்டர் எல்லாவற்றுக்காகவும் ஜெபம் பண்ணிக்கோங்க. ஆம்புலன்ஸ்க்காக ஜெபம் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு நாளும் உங்கள் ஜெபத்தினால் நீங்கள் தாங்க உங்களை அன்போடு அழைக்கிறேன். God bless you.